கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஹூ இஸ் யுவர் ரோல் மாடல்? நீங்கள் யாரால் கவர்ந்திழுக்கப்பட்டு யாரை போல் வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? ஆங்கிலத்தில் ஹீ இஸ் மை ஐடல் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார்கள். அதன் பொருள், இவர்தான் என்னுடைய வாழ்க்கையின் முன்னோடி, இவரை மாதிரி தான் நான் இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறேன். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இதனை குறித்து என்ன சொல்கிறது? வேத வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். நமக்கு வேத வசனத்தை கற்றுக் கொடுத்தவர்கள், இல்லை என்றால் வேத போதகர்கள், அவர்களுடைய வாழ்க்கைக்காக நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நினைத்து என்ற தமிழ் வார்த்தை கிரேக்க மொழியிலே அவர்களை நினைத்து பார்க்கும்போது அவர்களுக்காக நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்கணும். ஏன்னா இந்த உலகத்திலேயே அன்தேங்க்ஃபுல் ஜாப்ஸ், அதாவது மக்கள் நன்றி செலுத்தாத சில ப்ரொஃபஷன்ஸ், ஒரு வேலை எடுத்துக்கொள்வோம் என்றால் அதிலே இந்த போதக ஊழியமும் ஒன்று. பல வேளைகளில் எப்படி உடம்பு சரியில்லைன்னா ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், ஆனால் உடம்பு நல்லானதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ஸ்வீட் வாங்கி கொடுத்து, சார் நீங்கள் எனக்கு மாத்திரை கொடுத்தீங்க, நான் சுகமாயிட்டேன், நன்றி என்று நம்ம சொல்வதில்லையோ, அதே போல தான் பல பிரச்சனைகளுக்காக போதகர்கிட்ட போகிறோம். ஆனால் அந்த போதகர் மூலமாக கடவுளுடைய வசனத்தை பெற்றுக்கொண்ட நாம் அந்த போதகர்களுக்கு நாம் நன்றி இல்லாதவர்களாக இருக்கிறோம். வி டோன்ட் சே தேங்க்ஸ் டு தம். ஆனால் இதுவே நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம அவங்கள தேடி போகிறவர்களாக இருக்கிறோம். நம்மை கடவுளுக்குள்ளாக கட்டிய ஊழியர்களுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். அடுத்து இந்த வசனத்தில் நம்ம கற்றுக்கொள்கின்ற ஒரு பாடம், அவருடைய வாழ்க்கையை நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டும். இங்கே எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் அவர்களுடைய முடிவை நன்றாய் சிந்தித்து, அதன் பொருள், நான் ஒரு ஊழியக்காரரையோ போதகனையோ இல்லை என்றால் ஒரு ஆவிக்குரிய நபரையோ என்னுடைய வாழ்வின் முன்னோடியாக எடுத்துக்கொள்கிறேன் என்றால் அந்த நபருடைய வாழ்க்கையின் முழுமையும் நம்ம பார்க்கணும். அவங்க போதிக்கிறத தங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றாங்களா? ஏன்னா இன்றைக்கி அநேக ஊழியர்கள் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள்? பிரசங்க பீடத்தில் நிற்கிறப்போ தேவதூதர்களைப் போல, தீர்க்கதரிசிகளைப் போல அவர்களுடைய வார்த்தைகள் இருக்கிறது, கவர்ந்து இழுக்கிறது. ஆனால் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையோ கடவுளை விட்டு அகண்டு காணப்படுகிறது. அவர்களுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தமே இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ நம்ம யாரை நம்ம பின்பற்றணும்? எந்த ஒரு ஆவிக்குரிய நபர், ஒரு ஊழியனோ போதகனோ இல்லை ஒரு விசுவாசியோ கடவுளுடைய வசனத்தின்படி வாழ்ந்து நமக்கு முன்மாதிரியை வைத்து செல்கிறார்களோ அவர்களை நாம் பின்பற்ற வேண்டும். அவர்களை நம்முடைய ரோல் மாடலாக நம்ம பார்க்கணும். அவர்களுடைய விசுவாசத்தை நம்ம பின்பற்றணும். பல வேளைகளில் திருச்சபையில் நல்ல விசுவாசிகளும் இருப்பார்கள், முதிர்ச்சியற்ற விசுவாசிகளும் இருப்பார்கள், அவிசுவாசிகளும் இருப்பார்கள். பலருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்குறப்போ, இவங்களாம் ஒரு விசுவாசியா அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு தோணலாம். அப்படிப்பட்டவர்களை நாம் ரோல் மாடலாக நம்ம தெரிந்து கொள்ளக்கூடாது. அவங்க சில காரியங்களை செய்கிறனால நம்ம அவங்கள போல வாழக்கூடாது. மற யார் ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து கடவுளுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்களோ அவர்களை நம்முடைய முன்மாதிரிகளாய் நாம் எடுத்துக்கொண்டு அவர்களைப் போல நாம் வாழ வேண்டும். அப்போ நான் விசுவாச வாழ்க்கையில் தொடர்ந்து நிலைத்திருக்கணும்னா, ஹூ இஸ் மை ரோல் மாடல்? என்னுடைய முன்னோடி யார்? இதை குறித்த தெளிவான சிந்தனை எனக்கு இருக்க வேண்டும். நான் இயேசுவை பார்த்து இயேசுவை போல் மாற வேண்டும் என்று இயேசுவை நோக்கி பயணிக்க வேண்டும். அவ்வாறு யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை போல தன்னுடைய வாழ்க்கையிலே முன்மாதிரிகளை வைத்து சென்றிருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து கற்றுக்கொண்டு அவர்களுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்தி என்னுடைய விசுவாச ஓட்டத்திலே முன்னோக்கி செல்ல வேண்டும். கர்த்தர் தாமே அத்தகைய ஞானத்தையும் கிருபையும் நமக்கு அருள்வாராக. ஆமென்.